உறவுகளுக்கு அன்பான இனிய இரவு நேர வணக்கத்தை ஆஸ்திரேலியா சிட்னி மெய்சில் என்ற இடத்திலிருந்து தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது, இன்று சிட்னி முருகன் ஆலயத்திலே முருகன் கோவிலிலே தேர் திருவிழா, எனக்கு பெண்ணுக்கு தேர் திருவிழா பகல் இடம்பெற்றது. இன்று இரவு நேர ஒளி ஊர்வலம் வர இருக்கிறது, சுவாமி ஒளி ஊர்வலம். அதனை நான் எடுத்து உங்களுக்கு காட்டுவதற்காக இங்கு வந்திருக்கின்றேன். பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் உலகளாவிய ரீதியில் தொடர்ந்து பார்த்து எனக்கு இந்த ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்படி வந்து இந்த தேர் திருவிழா நேர்முக வர்ணனையையும் இங்கு நடப்பவற்றையும் எடுத்து வருவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் இங்கு கோயிலில் இன்று பகல் கூட பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. அவற்றை எடுத்து வந்தது அதையும் இப்பொழுது ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டீங்கள் இதுவரைக்குமே. அதையும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய நேரம் வீணாகவில்லை என்பதில் எனக்கு ஒரு சந்தோஷம். கனவேர் அதுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறீர்கள். சரி, அப்படியே தொடர்ந்து போடுங்க. நாங்கள் பார்க்குறோம், விட முடியாதவர்கள் மற்றும் உலகளாவிய ரீதியில் பல்வேறு இடங்களில் இருக்கிறார்களும் பார்த்து உங்களோட கருத்துக்களை போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது அன்பான இனிய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சிட்னி ஸ்ரீ என்ற சேனலை வந்து என்னோட 2 சேனல் ஆப்ரேட் பண்ணுறேன். ஒன்று சிட்னி தமிழன், மற்ற சிட்னி ஸ்ரீ. சிட்னி ஸ்ரீயில் வந்து கனவேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. தயவு செய்து நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லையாண்டா சப்ஸ்கிரைப் பட்டன் ஒருக்கா தட்டி விடுங்க. அது எனக்கு ஒரு ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிதானே? தொடர்ந்து பாருங்கோ. நீங்கள் பார்த்துட்டு மெட்ராக்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் சகலரும் சிட்னியில் இங்கு நடைபெறும் இந்த திருவிழா பற்றிய பல்வேறு விஷயங்களையும் அறியக்கூடியதாக இருக்கும் என்பதையும் அறிய தருகின்றேன். சரிதான உறவுகளே? நன்றி. நல்ல அழகான ஒரு தேர், எல்லாம் நல்ல வடிவாக. உண்மையிலே இந்த தேர் இலங்கையில் இருந்து அங்கே உள்ள ஒரு ஆச்சாரியால் சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு இங்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. அநேகமாக எல்லா விஷயங்களும் அங்கே இருந்தால் கொண்டிருக்கணும். இங்கே செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த வீல் அப்படியான இதுகளில் தவிர மற்றதெல்லாம் அங்கே இருந்தால் கொண்டிருக்கிறோம். பாருங்க, அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு நல்ல பெரிய ஒரு வடம் இருக்கிறது. இந்த பகலில் இதை பற்றி நான் பெருசாக கிடைக்கையில் அங்கே வடிவாக மேலுக்கு லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக இருக்குது. குதிரை என்னமும் ஆடிக்கொண்டே இருக்கிறார். மிகவும் அழகாக சிற்ப வேலைப்பாடுகள், மர சிற்ப வேலைப்பாடுகளுடன் நம்ம இந்த ஒரு தேர் நல்ல வீல், நல்ல வடிவான பெரிய வீல் இருக்கு. வாங்க, அப்படியே நாங்கள் போய் இந்த மண்டபப்படி வைக்கிறதும் இன்று குறிப்பாக இங்கு தொண்டர்களுக்கும் முன்னுரிமை, அதாவது அவர்களையும் கௌரவிக்கும் முகமாக பல்வேறு தொண்டர்களுக்கும் ஒவ்வொரு பக்கத்தில் அந்த மண்டபப்படியை கொடுத்துருக்கணும். அவையில் பாருங்க, இந்த பகல் உடைஞ்ச தேங்காயில் இன்றைக்கு பகலில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்கிட்ட நான் பார்த்துருப்பீங்கள், வந்திருப்பின மட்டும் நினைக்கிறேன். நிறைய விஷயம் நடந்திருந்தது. இன்று பகல் காக்கள் வந்தபடியாக இரவில் குறைவாக இருக்கு. இன்றைக்கு தேர்லேருந்து பொதுவாக இரவில் ஆக்கள் களைச்சிருப்பினும். பகல் முழுக்க நிற்கிறது தானே, இப்போ அதால் இரவில் கொஞ்சம் களைச்சிருப்பினும். வாங்க, இந்த நாங்கள் இதில் போய் பார்ப்போம். ஓகே, நாங்கள் இன்றைக்கு வந்து வீண்டு தான் இன்றைக்கு இந்த இடத்தை கொடுத்துருக்கணும். வணக்கம். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குமே அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் சரியான முழு நாளும் திருவிழா மட்டுமில்லை, மற்ற நாட்களையும் வந்து உங்களுடைய உள்ளுக்கு கடவுளை கூட தரிசிக்காமல் என்று செய்கிறது இதுதான் ஒரு பெரிய ஒரு தொண்டுன்னு சொல்லணும். மேல சொல்லுங்க, உங்களுடைய எவ்வாறு உங்களுடைய என்ன சொல்றது, நாங்கள் தொண்டு செய்கிறதுக்கு தான் நாங்கள் காப்பாக்க
வாலண்டியர்ஸ் என்று எங்களை அழைப்பார்கள். நாங்கள் கார்களோடு தான் கூட டீல் பண்ணுறது, கார்களோடையும் வர்ற பக்தர்களோடையும் அநேகமாக நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக செய்திருக்கிறோம். இவ்வளோ நாளும் நேற்று எல்லாம் சரியான சினமாக இருந்தது தேருக்கு. அது மற்றும் எல்லா நாள்லேயுமே சினமாக தான் இருக்குது. ராவில் குறிப்பாக நல்ல சினம் பெறுகிறது. நாங்கள் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் செய்கிறோம். இப்போ வந்து வேறு இந்த டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ்னு சொல்லுவார்கள், இல்லை டிஃபிகல்ட் ஆக்கள் சொல்லி இப்போ குறைஞ்சிடுது இல்லை? இப்போ ஓரளவுக்கு ஆக்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுதுன்னு சொல்லலாம். இப்போ கன பேர் சண்டை பிடிக்கிறேன் கவர்மெண்ட் வந்து சண்டை பிடிக்கிறது விலை குறைஞ்சி போச்சு. ஆனால் சில நேரங்களில் வரத்தான் செய்யும், தவிர்க்க முடியாத காரணங்களால் எல்லாம் வருகிறது. ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் நியாயமாக குறைஞ்சிட்டு நாங்கள் இப்போ முந்தி நாங்கள் செய்யக்குள்ளே பயங்கர ஒரு ஒவ்வொரு சண்டைக்கண்டே வருவாங்க. இந்த வாலண்டியர்ஸாக இருக்கிறாக்களும் சரியான ஜென்யூனாக ஒர்க் பண்ணுறது ஒரு அந்த இது ஒன்று இருக்குல்ல. அதான் ஏன்னா அவர்களும் போய் எல்லாரும் இதில் பழகி விட்டார்கள், ஒரு பக்குவப்பட்டிருக்கிறார்கள். கொடுங்க மற்ற இவர்கிட்ட தயா வரா உண்மையிலே பாராட்டுகள் உங்கள் எல்லாருக்கும். எனக்கு இந்த முறை வந்து வேலை செய்ய கிடைக்கையில இடக்கிட 2-3 நாள் வந்து நான் முழு நேரம் நிக்கையில இந்த கேமராவோட மினக்கிறபடியா கேமராவோடையும் வெஸ்ட போட்டுக்கொண்டு வந்துருவியல் டைம்கள் கிடைக்கக்குள்ள. நல்ல ஒரு வாலண்டியர் சர்வீஸ் செய்கிறீங்கள். உங்களுடைய ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் அடிக்கடி. எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் போடுறீங்க உங்களோட ஃபேஸ்புக்கில். இன்றைக்கு தேர் பகல் நல்ல நல்ல சனம், நல்ல க்ரௌடட்டாக இருந்தது, நல்ல வெதர் நல்லா இருந்தது. ஸோ அது எங்களுக்கு ஒத்துழைச்சது. ஸோ காப்பாக்கு வந்து காப்பாக்கு அப்படி ஒரு டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ் அல்லது பக்தர்கள் ஒன்றும் பெருசான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இல்லை பிரச்சனைக்கு இப்போ கொஞ்சம் பழகிட்டோம். சில நேரம் அங்காலஞ்சால நாங்கள் இல்லாட்டி சில பேர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக பார்க் பண்ணிட்டு போனோம்னா மற்றவைக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னத்தை சொல்ல விரும்புறீங்க இது மூலம்? மக்கள் வந்து பார்க் பண்ணக்குள்ள கொஞ்சம் பார்த்து மற்றவை எடுக்கக்கூடியதா, இதில் பார்க் பண்ணலாமா, சில சைன்களையும் நாங்கள் போட்டிருக்கோம். அது ஒரு காமன் சென்ஸை ஃபாலோ பண்ணி பார்க் பண்ணா கொஞ்சம் பொறுமை. நாங்கள் நிற்க சொன்னால் நிற்க வேணும், ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிச்சு நம்ம வாலண்டியர் சர்வீஸை எவ்ரிதிங் வில் பி குட். மற்ற வரா அல்லது மனோட்ட கொடுங்களேன். மனோவும் ஒரு நீண்டகால தொண்டர். வணக்கம் மனோ. நீங்கள் அங்கனண்டை கதைங்க சொல்லுங்க. நீங்கள் உண்மையிலே கிட்டத்தட்ட 20-25 வருஷமா இந்த தொண்டை செய்து வாருங்கள். அதில் பல செய்திருக்கோம். இது வந்து ஒரு சேவை மாதிரி நாங்களே எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் சேஃபாக காரை விட்டுட்டு கோயிலுக்கு வர வேணும்ன்றதான் எங்களோட நோக்கம். அதனால் நாங்கள் அதோட பெடஸ்ட்ரியன் சேஃப்டி ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் ஆக்கள் க்ராஸ் பண்ணிக்க கார்கள் வந்து சேஃபாக நின்று போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒழுங்குகள் செய்கிறோம். அதோட இங்கே வேறு டிராஃபிக் பிரச்சனைகளும் வருது. என்னென்னா பஸ் லைனை பிளாக் பண்ணுறாங்க வந்து. அதால் நாங்கள் டிராஃபிக் ஃப்ளோவை ஸ்மூத் ஆக்குறோம். இந்த முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கேட் ஒன்று போட்டிருக்கோம். ஏன்னா ஓவர்ஃப்ளோ நிறைய ஆக்கள் வராமல் நாங்கள் எக்ஸஸ் ஆக்களை வந்து டைவெர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு. நன்றி மனோ, பாராட்டுகள். உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு எவ்வாறு அதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னு தான் சொல்லுவோம். எந்த நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் அரை மணித்தியாலும் அன்றைக்கு வந்து நான் பார்த்தேன். பெரிய கஷ்டம் இல்லை, இங்கே ஒரு ஆள் 2 காரை பிரச்சனை தான். எல்லா பார்ட்டிலும் சரியான பிரச்சனையாக தான் இருக்கேன். சரியான சிக்கல் இது மட்டும் இல்லை, பிரச்சனை தான். எல்லா இடமும் சரியான ஒரு சிக்கலான இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமே. அதான் அவன் எழுதும் பிள்ளை சொல்லிடாது. நிறைய ஆக்கள் வந்தால் வழியெல்லாம் விட்டு வரோம். நன்றி. ஒரே மாதிரி கதைக்க போறீங்களா? வணக்கம், உங்களுக்கு பாராட்டுகள். நிச்சயமாக கௌரவிக்க உண்மையான வார்த்தைகள் இல்லை. உங்களோட டைம் நீங்க போடுறது அதுல எல்லாமே 10 days வந்து பெரிய ஒரு டைம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தான். டைம் மேனேஜ் பண்ணி வாரதுக்கு மற்றபடி ஒரு மேலே மேனேஜ் பண்ணிட்டோம். 9 நாள் முடிஞ்சது. 2 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கு. ஒரு என்ன சொல்ற, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேலை தானே. அதுல நின்று செய்யக்குள்ள சில நேரங்கள்ல அந்த பீக் டைம்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மக்கள் என்ன செய்யலாம், the communication is a very hard part. ஆக்களோட and you don't have much space. That's other problem. That's the main issue here. நன்றி ஐயா, நன்றி. வரா டைம் நீங்க கொடுங்க, நீங்க கதை நீங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா. நீங்கள் உண்மையிலே பாராட்டுகள். இவ்வளவு ஆண்டாண்டு காலமா கிட்டத்தட்ட 20-30 வருஷமா செய்து வாரீங்க. இவ்வளவு பேரையும் மேனேஜ் பண்ணி இப்ப வேற ஓரளவுக்கு மக்கள் பழக்கப்பட்டிருந்தாலும் அது சரியான சிக்கல் தான். என்ன சொல்லுங்க? பழக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் எல்லாரையும் கைட் பண்ணித்தான் விட வேணும்.
இந்த முறை நாங்கள் ஒரு பூம் கேட் ஒன்று போட்டு அதில் பார்த்துருப்பீங்க, முன்னுக்கு ஒரு பூம் கேட், ஆமாம் அதுக்கு அங்காலே ஒரு எலக்ட்ரானிக் சைன் போர்ட் போட்டு பார்த்தேன் நான் அது எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. டிஸ்பிளே ஓட்டு அது கொஞ்சம் மக்களுக்கு மெசேஜை பாஸ் பண்ண கம்யூனிகேட் பண்ண பண்ணி டிவைசஸ் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் குறைவுமாகும். மக்களுக்கு பார்க்குறாக்களுக்கு உங்களுடைய லீடர் ஆஃப் திஸ் குரூப் வாட் யூ லைக் டு சே அபவுட் எனிதிங் பாஸ் மெசேஜை கொடுக்குறதா என்ன சொல்லுவீங்க? மக்கள் எல்லாரும் நாங்கள் சொல்றதை செய்தா சரி, நாங்கள் எல்லாரையும் கைட் பண்ணித்தான் விடுறோம். நாங்கள் சிலது பேர் கொஞ்சம் கஷ்டம், சிலது பேர் அதிகமானவ எங்களை லிசன் பண்ணித்தான் எல்லாம் சொல்லி. நன்றி வரா, தொடரட்டும் உங்கள் சேவை. நீங்கள் எதுவும் சொல்ல போறீங்களா அண்ணா? சொல்லுங்க, எப்படி நீங்கள் உங்களுடைய அப்சர்வேஷன் வந்து மகோத்சவம் வந்து சிரமம் நடந்திருக்குது. ஆனால் அதில் ஒரு என்னன்னு சொன்னால் இதில் ஆதரவு வந்து சைவமன்ற தொண்டர்களும் இதில் இருக்கிற பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு தந்தபடினால சிறப்பாக நடக்க முடிஞ்சது. கும்பாபிஷேகம் நடந்து இது முதலாவது மகோத்சவம் ஆனபடினால இது கொஞ்சம் பொதுமக்களோட வரவேற்பப்பட்டிருக்கு. வேற விசேஷமா இதை சொல்றதுக்கு அப்படியா ஒன்றும் இல்லை. ஆனா பொதுமக்கள் இங்க அடியார்கள் ஒத்துழைப்பும் இருக்குது, சைவமன்ற தொண்டர்களும் ஆதரவும் இருக்குது. நன்றி, சிறப்பாக உங்களுடைய சேவை தொடரணும் என்று வாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். பல நன்றி ஐயா, தொடரட்டும் உங்களுடைய சேவையை. உங்களுடைய பெயரை சொல்லுங்களேன். என் பேர் ரவீந்திரன். ரவி அண்ணா, நன்றி ரவி. தொடரட்டும் உங்களுடைய சேவையா. நன்றி ரவி. அவர்களே, இன்று டிராஃபிக் வாலண்டியர்ஸ் என்று சொல்வார்கள், அவர்கள் தான் இப்பொழுது நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு பாரிய ஒரு சேவையை ஆற்றி வருகிறார்கள். தனியார் திருவிழா மட்டுமில்லை, இங்கு நடைபெறும் சகல வைபவங்களிலையும் அவர்களும் கலந்து கொண்டு இல்லை நீங்கள் இல்லை காட்டி விடுங்க. நீங்க எப்படி எப்படி சொன்னீங்கன்னா பெரிய இடத்துக்கு இதே மாதிரி தான் இருக்கும். சரி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. பாருங்க, எல்லாரும் இன்னைக்குன்னா உண்மையிலேயே அவர்களுக்கு பாராட்ட வேண்டிய ஒரு நாள் தான் என்று. அடுத்து போட்டோ எடுக்கிறேன், நான் எடுத்து கொண்டா நிற்கிறேன். உண்மையிலேயே இந்த டிராஃபிக் வாலண்டியர்ஸ் இந்த கோயில் ஆக்டிவிட்டீஸுக்கு, அதாவது கோயில் அன்றாட நாடு நாள் நடக்கிற இதுகளில் முக்கியமான ஒரு பகுதின்னு தான் சொல்லணும். இப்படியான ஒரு நான் அந்த இதில் எடுக்கிறியா தெரியும், ஒரு டிராஃபிக் வாலண்டியர்ஸ் அல்லது டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸை என்கேஜ் பண்ணுறதுன்றது சரியான ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஆக்டிவிட்டி. டன் வாங்கோ, இப்படியே பார்த்து கொண்டுருவோம் மற்ற இடங்களை. நன்றி ஐயா, நன்றி. ஓகே, வாங்க, அதில் ஒரு பாட்டு வரும்.
பகல் தான் நான் உங்களோட ஸ்கில்ல பார்த்தேன், இந்த டான்சிங் ஸ்கில்ல நீங்க பிடிச்சாலும்
ஆமாம் நேர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சிட்னி முருகன் ஆலயத்திலிருந்து இன்று தேர் திருவிழா இரவு நேரம் வெளி ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறோம். வடக்கு கிழக்கு தெற்கு வீதியில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் இந்த அருமையான காட்சி இன்று பகலில் நிறைய பேர் வந்தபடியா இன்று சற்று ஆக்கள் குறைவாக இருப்பதும் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. மிகவும் சிறப்பாக இன்றைய அந்த திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிட்னி நேரம் சரியாக இரவு நேரம் 8:04 இன்று வியாழக்கிழமை. எடுக்கும் ஆமா ஆமாம். எப்படி இருக்கு இன்னைக்கு? நல்ல ஒரு அளவான கிரௌட், அப்படி ஆக்களையால பார்த்து கரைக்கக்கூடியா இருக்கு. இல்லாட்டி சரியான கஷ்டம். வேலைக்கு போனாங்க. இன்றைய திருவிழா உண்மையில ஒரு வித்தியாசமான முறையில் என்னென்றால் பக்தர்கள் பகல் கூடுதலாக வந்து போனபடியா இன்றைக்கு நல்ல வடிவா நான் உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய இருக்கின்றால் எல்லா இடத்தையும் போய் இப்படி சுவாமியை காட்டலன்னு சொல்லி கனவேர் சொல்லியிருந்தீங்கள். இன்று வடிவாக நான் காட்டக்கூடிய இருக்கிறது, நெருங்கக்கூடியதாக இருக்கிறது. வலிமையாக இப்படியான இடங்கள்ல கிட்ட வரை இல்லாமல் இருக்கும். என்ன கிருபாண்ண வலிமையாக நான் கிட்ட வந்து இப்படி காட்டுறேன் இல்லை,
நெருங்கி இல்லாம இன்றைக்கு இருக்கும். இந்த நேரத்துல இன்றைக்கு ஒரு கிட்ட வரக்கூடிய இருக்குல்ல, இன்னைக்கு சனம் குறைவா இருக்கு. நல்ல பகல் ஆக்கள் வந்தபடியா இல்ல? பகல் எத்தனை பேர் வந்திருக்கணும்? பகல் ஒரு 5000 பேர். இனிய மாலை வணக்கங்கள். ஆஸ்திரேலியா தமிழ் பதிவை நான் இன்று இலங்கை பத்திரிகையில் பார்த்திருந்தேன். ஆமாம் சிட்னி முருகன் கோயில் ரதோற்சவம் பற்றிய ஒரு பதிவு இலங்கை பத்திரிகை அனைத்திலும் வெளியாயிருந்தன. 4 பிரதான தினசரி பத்திரிகைகள் வெளியாயிருந்தன. குறிப்பாக எங்கள் தேசிய பத்திரிகையில் எங்கள் சிட்னி மாநில நடக்கும் வெளியிடுவதை பற்றி நிகழ்வுகளை பற்றி சொல்லும் போது மிக மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஏனென்றால் புலம்பெயர் மண்ணிலும் எங்கள் வாழ்க்கையின் இதம், வாழ்க்கையின் பாரம்பரியம், கலாச்சாரங்களை பேணி பாதுகாப்பதில் நாங்கள் மகிழ்வுடன் அதை அனுசரிக்கிறோம் என்பது தாய மக்களும் மிக்க மகிழ்வடைந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ரதோற்சவ நிகழ்வு மிக பெருந்தான மக்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வு மிக கோலோச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதை பார்த்துக் கொண்டிருக்கும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒளிபரப்பு கொடுத்த நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மீண்டும் தற்போது மாலை வீதி உலா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போதும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மகன் என்று நல்ல ஒரு காவடி ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்போது நிற்கின்றார். அது வந்து
தேசிய கலாச்சாரத்தில் தமிழ் பாரம்பரியத்தில் வந்த ஒரு கலாச்சாரம். இந்த காவடி என்பது நீண்ட காலமாக எங்கள் இன்றைக்கு 27 பேர் காவடி எடுத்தவையாம். ஆமாம், ஒரு சிறுவர் ஒரு 10 பேரும் இன்னும் ஒரு 15-20 வாலிபர்களும் மிகச் சிறப்பாக காவடி ஆடினார்கள். குறிப்பாக இந்த காவடி என்பது எங்கள் கலாச்சாரத்தில் பேணப்பட்ட ஒரு பாரம்பரியம். இதை தொடர்ந்து நாங்கள் பேண வேண்டும் புலம்பெயர் மண்ணிலும். அதற்குரிய கடப்பாடு எங்களுக்கு உள்ளது. இந்த பாரம்பரிய காவடியை நாங்கள் தொடர்ந்து செல்வதற்கு குறிப்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஐரோப்பிய மண்ணிலும் இதற்குரிய இந்த காவடி எப்படி கொண்டு செல்வதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காவடியை தயாரிப்பது மிக கஷ்டப்பட உள்ளது. ஆனால் இங்கே எங்கள் முருகன் கோயில் ஒரு 20 காவடிகள் இருந்தன. அது மிக ஒரு சிறப்பு. ஆகவே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளலாம், ஒரு முருகன் அருள் வைகாச முருகனின் அருளால் மிக சிறப்பாக இன்றைய காவடி ஆடுவது எப்போது கடந்த 22 ஆண்டுகளாக இந்த தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த பேர் என்ன பேர் காவடி ஆக்களை தயார்படுத்தினவர் ஆமாம் சந்திரன் சிறப்பாக தான் 2வது கும்பாசத்துக்கும் செய்து விட்டு 3வது செய்து இன்னும் செய்ய வேண்டிய அடுத்த முதலாவது காவடியிலிருந்து பாட்டு வந்துவார். ஆமாம், நானும் மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. அவர்கள் எல்லோ கோயில்களும் செய்யும் போது தென்னார் மகள் கலந்து வந்து தென்னாரை கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை செய்தார். மிக சிறப்பாக நடந்தது. குறிப்பாக இளைஞர்களும் சிறுவர்களும் மிக சிறப்பாக பங்கேற்றிருந்தார். அதாவது ஒரு குதூகலத்துடன் மிக என்ன சொல்லலாம், அந்த உத்வேகத்துடன் ஆடிக்கொண்டிருந்தார்கள். கடைசி மட்டும் இந்த சின்ன பிள்ளை இருந்து கூட மகன் மற்ற எல்லாருமே இறுதி மட்டும் கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆடி இருப்பான் நினைக்கிறேன். இருக்கும் இல்லை, நான் நினைக்கின்றேன் காலை 9 தொடங்கினார்கள், 12:30 மட்டும் ஆடிக்கொண்டார். மட்டும் கலைக்காமல் எல்லாரும் ஆடிக்கொள்ளுங்க. அது இறைவன் அருள் என்று சொல்ல வேண்டும். இப்போது வீடியோ நடந்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய திருவிழாவிலே குறிப்பாக நாங்கள் இதுல நடக்கக்கூடிய ஒரு மாதிரி இருக்கு. நடக்க இல்லாது நெருங்க இல்லாது அவ்வளவு கனமா இருக்கும். பகல் தேர் திருவிழா எல்லாரும் ஆட்கள் குறைஞ்சிக்கணும். நல்லா இருக்கு, மூவ் பண்ணக்கூடியதா இருக்கு. இன்னொன்றை பார்த்திருப்பீர்கள் சரி, நான் இந்த 12 நாளுக்கு இந்த திருவிழா முக்கியமான விடையை பார்க்கலாம். நாதஸ்வர தாவில் கச்சேரி என்பது எங்கள் பாரம்பரியத்தை ஒரு இந்த செவ்வாய்க்கிழமை நாதஸ்வர கச்சேரி கொண்டு இருக்கீங்க. ஆமாம், அவருடைய அந்த வந்த இசைக்கலைஞர் ஒரு பங்கேற்கும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவது சிட்டி சைவம் என்ற மண்டபத்தில் நடைபெறுகின்றது. மக்கள் அனைவரும் திரண்டு வந்து ஆதரவு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அவர் பெருந்தாள் மக்கள் டிக்கெட் வந்து 15 அவரை நாங்கள் உத்வேகப்படுத்துவதுடன் பாராட்டி கௌரவிக்க வேண்டிய எங்கள் கடமைப்பாடும் உள்ளது எங்களுக்கு. அவருடைய மற்றொரு இன்றைய முக்கியமான நிகழ்வு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்றைய எங்கள் பெருமற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வரை தந்து அவர் அறிவித்த, அதாவது சிட்டி சைவமன்றத்தின் கலாச்சார மண்டபத்துக்கு 7 மில்லியன் ஆஸ்திரேலிய வெள்ளிகளை வழங்குவதாக அரசாங்க அனுசரணை. குறிப்பாக நான் அவர் பேசும்பொழுது முழுக்க கவர்ந்தானத்துல சைவமன்றம் தமிழ் மக்களுக்காக அவருடைய கலாச்சாரம் என்று சொல்லி வந்தால் ஒரு தமிழ் என்றுதான் அவர் கூறுகிறார். ஆமாம், அதை கலாச்சாரம் தமிழ் 2-3 தமிழ் மக்களுக்கு தான்
பெருமை அடைகின்றேன். தமிழை பற்றி கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மை. நாங்கள் அவரை ஒரு 2 மாதமும் சந்தித்தோம். இந்த பாராளுமன்ற தமிழ் தேசம் மக்களின் பல்வேறு தலைவர்களும் சந்தித்துக் கொண்டோம். கலாச்சார ரீதியாக சொன்னார், இது ஒரு இந்து கலாச்சார சைவ மன்றத்துக்கு இருந்தாலும் இதே போல் தமிழ் கலாச்சார மண்டபத்துக்கும் தன்னால் உதவியை செய்வதாக அவர் அன்று உறுதியளித்திருந்தார். அதற்குரிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அறிந்து மெல்பர்னில் தமிழ் கலாச்சாரம், விக்டோரியா தமிழ் கலாச்சாரம் மன்றம் மிகப்பெரிய அளவு கட்டப்பட்டு மிகப்பெரிய அளவு செயற்பட்டு கொண்டு வருகின்றது ஒரு கலாச்சார மன்றம். சோ அதே நேரத்தில் ஐங்கரன், தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு கிடைத்த ஒரு வெற்றி அல்லது ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்லணும். $7 மில்லியன் வந்து பெடரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல இருந்து தமிழ் கம்யூனிட்டி கிடைக்கிறதுன்றது ஒரு பல்கலாச்சார ஒரு நாடாக இருப்பினும் ஒரு தமிழ் தேச மக்களுக்கு ஒரு இந்து கலாச்சார மண்டபம், அதாவது சைவ மண்டபத்துக்காக கலாச்சார மண்டபம் இப்படி ஒரு 7 மில்லியன் வெள்ளிகளை வழங்க என்பது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய. அதாவது இந்த இவ்வளவு காலமும் இந்த தமிழ் எனக்குமே சொல்லுகிற ஒரு சும்மா ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து $7 மில்லியனை தூக்கி ஒரு அரசு, அதுவும் பெரிய கவர்மெண்ட் வந்து $7 மில்லியனை கொடுக்குது என்றால் அரசின் $7 மில்லியன் மானியமாக வழங்குவது அரசு வழங்கப்பட்டு அதான் பின்னில் போனாங்க. இந்த $7 மில்லியனுக்கு ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து இந்த $7 மில்லியன் வந்து கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். இது ஒரு அரசாங்கம் மானியம் என்று சொல்வது ஒரு பெரிய ஒரு அரசாங்கம் தங்களாசி கூட ஒரு கொடையாகத்தான் வழங்குன்னு நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் இது திரும்பக்கூடிய ஒரு கடனாக நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் அரசாங்கம் எப்போதுமே அவர்கள் இதை பார்த்தாலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த கம்யூனிட்டிக்கு நல்ல ஒரு கம்யூனிட்டி, தமிழ் கம்யூனிட்டி கலாச்சார ரீதியாக வளர்க்க வேண்டும் அவர்கள் அரசுக்கும் உள்ளதாமா. அது பெரிய ஒரு எங்களுக்கு கிடைத்த, அதாவது தமிழ் கம்யூனிட்டி கிடைத்த ஒரு வெற்றி என்றுதான் உண்மை. அதாவது கலாச்சார நாட்டில் இப்படி ஒரு செயற்பாடு நடந்தது என்பதே மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருத வேண்டும். $7 மில்லியன். அதிலும் அவர் இன்னும் ஒரு கட்சம் இருக்கு என்றால் அவர் குறிப்பிடும் போது சொல்லியிருந்தார், அடுத்த ஆட்சிக்கு வரும் பொழுது, அதாவது லேபர் கவர்மெண்ட் திரும்ப வரும் பொழுது என்று. ஆனா இப்பொழுது கணக்கெடுப்புகளின்படி லேபர் கவர்மெண்ட் திரும்ப வாரத்துக்கு சான்ஸ் கூட இருக்கல. அரசியல் ரீதியாக நாங்கள் காய்ப்பதை விட நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எது மக்களுக்கு தேவை என்பதை மக்களே அவர்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த ஆளும் அரசு தொடர்ந்து நீடித்தால் மக்கள் பல்வேறு அதாவது வந்து எங்களுக்கு தேவையான பெருவாழ்வு நம்பிக்கை உள்ளது. ஆனால் அதை தீர்மானிக்க மக்களின் சக்தி தான், மக்கள் அதை தீர்மானிக்க வேண்டும். இன்று நடந்த விட ஒரு மிகப்பெரிய விடமாக நாங்கள் கருதுவோம். ஆமா, அதுவும் அவர் இதெல்லாம் பேருக்கு முன்னால $7 மில்லியன் தாரன்னு சொல்லியிருக்கார். உண்மை. $7 மில்லியன் தாரன்றால் அவர் எப்படியாவது அது வழங்கியே தீர வேண்டும். இல்ல அடுத்த முறை தோத்துதாலோ வந்தாலோ தோத்து போட்டு $7 மில்லியன் தான் இப்ப தெரியலாதுன்னு சொல்ல மாட்டார். உறுதியேற்றபடி வழங்க வேண்டியது ஒரு கடமைப்பாளர்களுக்கு உள்ளது. ஆகவே அவர்கள் வழங்க நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. இது கலாச்சார மண்டபத்துக்குரிய ஒரு அடிப்படை கட்டுமானத்துக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் என்று சிட்னி சைவ மண்டபம் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை எதிர்பார்த்து இந்த கலாச்சார ரீதியான மண்டபத்தை கட்டுவதற்கு ஆரம்ப வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டு அறிந்து கொள்கின்றோம். இப்பொழுது அவர்ல சொல்லியிருந்தார், கேதாரன் சொல்லியிருந்தார், இப்ப டிசைன் ஏர்லி ஸ்டேஜ், ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. அத்திவாரம் போட்டுட்டோம், ஆனால் ஏர்லி ஸ்டேஜ்ல டிசைன் மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடான ஒரு விடயம் என்றால் கலாச்சார மண்டபம் கட்டும் போது நாங்கள் வெறுமனே 4 சுவர்களை கட்டி ஒரு மண்டபத்தை கட்டிவிட முடியாது. கலாச்சார வேலைப்பாடுகள், அதற்குரிய அடிப்படை வசதிகள், அதற்குரிய இந்த மாநகர சபை பிறகு கட்டட, அதாவது இந்த அரசாங்கத்தின் அனுசரணை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை விட எங்கள் சாத்திர சம்பிரதாயங்களையும் ஏற்றுக்கொண்டு இவர் மிக ஒரு சிக்கலான விடயத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மண்டபத்தை கட்டுவது என்பது லேசான வேலையில். அதுல டீடைல் டிசைன் வந்து நிறைய விஷயம் இருக்கு. நீங்க இன்னும் டீடைலா பண்ண லைட்டிங் என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், சவுண்ட் சிஸ்டம் என்ன, அந்த அளவு டீடைலா நாங்க போவே இல்லை. அது சரியான பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஆர்கிடெக்சரல் அண்ட் எலக்ட்ரிக்கல் so many things involved, right? So many things involved. அதுல பதினெட்டுக்கும் சரியான சவுண்ட் பேர் வேணும். அப்ப அது இப்பத்த உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து பிறகு நீங்கள் ஒரு சாமர்த்தியோட சாரி என்னத்தை செய்ய போறாங்க தெரியும். கல்யாணம் கூட நீங்க ஒரு பிள்ளைகிட்ட கல்யாணம் கூட நீங்கள் முருகன் கோயில் என்றதுக்காக விட மாட்டீர்கள். சவுண்ட் சிஸ்டம் சரியா இருக்கும். அந்த வசதிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கேற்பது அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் அந்த மண்டபங்களையும்.
ஆகவே இந்த கலாச்சார மண்டபம் வெறுமனே கோயிலுக்கு உரித்தான ஒரு கலாச்சார மண்டபம் மட்டுமின்றி மக்களுக்கு பாவனைக்குரிய ஒரு கலாச்சார மண்டபம் தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக மக்களுடைய எதிர்பார்ப்பும் மிகவும் உயர்வாக இருக்கு. உண்மை இங்க வந்து இந்த கோயில் கலாச்சார மண்டபம் மட்டுமில்லை தானே, எத்தனையோ கோயில்கள் இப்ப இருக்கு. உண்மை அது பல்வேறு மண்டபங்கள் உள்ளன. இப்ப கட்டுற கோயில் எல்லாம் சரியான ஹை லெவலான மண்டபங்களா இருக்கு. ஆமா, ஒரு அரங்கேற்றத்தை வைத்தார், அரங்கேற்றத்துக்கு ஹய பண்ற என்றால் அவர் கடை விஷயத்தை பார்க்கணும். அந்த தேவைகளை ஏற்றுத்தான் அவர்கள் அனுப்பாது ஏற்றுக்கொள்வார். ஆகவே கரண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்க வேண்டும் இல்ல, இதோட குழந்தையா அது ஒரு ஆரம்பப்படியாக இருக்கிறது. நல்ல விஷயம், நல்ல ஒரு டாபிக் நீங்க எடுத்தீங்க. நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த கலாச்சார மண்டபம் எல்லா வசதிகளையும் கொண்டு ஒரு இடமாக அமையும் என்று எதிர்பார்த்துள்ளது. மக்களுக்கு மிகவும் பயன்பெறக்கூடிய, ஏனென்றால் நாங்கள் இருக்கும் இந்த மயாசி குன்றம் என்பது மேய்சிலன் சொல்வார்கள் ஆங்கிலத்தில். சிட்னியிலே எங்கள் தமிழ் மக்கள் மட்டுமின்றி இந்து மக்களும் வாழும் ஒரு முக்கியமான இடமாகும். இன்று நான் அறிந்தேன் 45 விதமான மக்கள் இலங்கை தமிழராகவும் இந்திய தமிழர் உள்ளதாக எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பு சொல்லி இருந்தார். அவருடைய இந்த தகவலானது என்னென்ன ஒன்றை பார்க்க வேண்டும். 50 விதமான மக்கள், அதாவது வந்து இந்து கலாச்சாரத்தில் சம்பந்தப்பட்ட சைவ அவருடைய இந்த பாராளுமன்றத்துடைய எலெக்டருடைய 50 விதமான மக்கள் இன்று இந்து மதத்துடனோ அல்லது இந்து கலாச்சாரத்தோ தொடர்புள்ள மக்களாக, அதில் 35 விதமானவர்கள் இந்திய இந்துக்களாகவும் மற்ற ஒரு 10-12 விதம் இலங்கை தமிழாகவும் இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய ஒரு சனத்தொகை பெரம்பல். ஆகவே இந்த குடிசன பெரம்புறதாக நாங்கள் பார்ப்போது பாராளுமன்றம், அதாவது பரமட்ட தொகுதியானது இன்று அரை வீதமாக, அதாவது 100-ல் 50 விதமானது ஒரு இந்திய இந்து வழிபாட்டுக்குரிய ஒரு கலாச்சார மண்டபம் அவசியம் என்பதை வலியுறுத்தி காட்டியிருக்கிறது. ஒரு மிக முக்கியமான விடயமாகும். நிச்சயமாக அவர்களும் வந்து அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதான் முதல்ல திசி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். திசி நீங்கள் மீட் பண்ணீங்களா? திசி வந்து சொல்லியிருந்த நடுவிலும் எங்களுடைய உலக நாட்டிலே பார்க்கும் பொழுது கனடா மற்றது யூகேல எல்லாம் லண்டன்ல எல்லாம் நிறைய தமிழாக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார். அந்த அளவுக்கு இன்னும் நாங்கள் இங்கு வளர்ச்சி அடையவில்லை. நாங்கள் இன்னும் வெள்ளையர்களைத்தான் நம்பி இருக்கின்றோம் 7 மில்லியன் தாரதுக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 50 வீதம் வெங்கடையாக்கலாம் 50 பேர் நிக்கிறோம். ஆனா நாங்கள் அவரிடம் சென்று கேட்க வேண்டியிருக்குல்ல. ஒரு வயசுல கையேந்த வேண்டிய நிலைமை இன்னும் உள்ளது. நிலைமை மாறலாம். ஏனென்றால் நீண்ட காலத்திற்கு எங்களுடைய மக்களும், அதாவது வந்து இந்த பாராளுமன்ற அரசியல் நுழைந்துள்ளார்கள். நாங்கள் அண்மையில் கூட சந்தித்துக் கொண்டோம். ஆஸ்திரேலிய தமிழ் நிலையக்கூடத்தில் சுஜனை சந்தித்துக் கொண்டோம். அதே போல இங்கிலாந்திலிருந்து கூட வந்திருந்த ஒரு இளம் பெண் வரலாற்று ரீதியாகவும் இந்த சம்பவங்கள் மாற்றிக்கொண்டு வருகின்றன. எங்களை பொறுத்தவரையில் நீண்ட காலத்தில் இதற்குரிய சந்தர்ப்பங்கள் மாற்றம் அடையும். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எதுவுமே மாற்றம், காலநிலை மாறுவது போல அரசியலும் மாற்றம் அடையலாம். ஆகவே அதை நம்பி இருப்போம். துர்காவன் வந்து அவ வந்து அளவுக்கு முன்பு இருந்தார். முந்த காலத்து போல அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு முதற்க கேட்டவா பல்வேறு அவர்கள் வந்து தொகுதியாக கேட்டாலும் அனைவருமே வெல்லவில்லை. ஆனால் முயற்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் இந்தியாவை சேர்ந்த நினைக்கின்ற ராபர்ட் புக் என்பவர், அவர் வந்து இந்தியாவை சேர்ந்த பல்வேறு அமைச்சர்கள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, நியூ சவுத்தில் பாராளுமன்றத்தில் உள்ளார் உறுப்பினராக. ஆனால் இதுவரைக்கும் தமிழர், அதாவது வந்து பாராளுமன்ற பேர் ஒரே ஒரு தமிழ் பெண் சொன்னால் நீங்கள் மிச்சேல் ஆனந்தராஜா மெல்பர்னில் உள்ளார் டாக்டர். அவரை தவிர இதுவரைக்கும் நான் இதுவரையும் எனக்கு தெரிந்தவரையில் இல்லை தமிழ். அவர் வந்து தமிழ் பாரம்பரியத்துடன் வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது தொகுதி உறுப்பினராக நாங்கள் அறியவில்லை. நன்றி நயந்திரமன், உங்கள் பிரசாத். இப்ப நாங்கள் இதை பற்றி காய்ச்சல் முன்னைக்கு 7 மில்லியன் கொடுக்கிறதாக எம்பி சொல்லி இருந்தார் தானே, அதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். 7 மில்லியன் கொடுக்கிறேன்னு சொல்லி இருந்தார் எம்பி. அதை பற்றி பேசி கொண்டிருக்கோம். உண்மையில ஒரு நல்ல டாபிக் எடுத்துக்கிறீங்களா? நல்லபடியும் இது இறைவனின் பிரசாதம். நாங்க செட் பண்ணுவோம். நாங்கள் செட் பண்ண நீண்ட காலமா இங்க சைவ மன்றத்தில் கொண்டாடி கொண்டிருப்பவர். நான் இன்றைக்கு தான் கனகாலத்துக்கு பிறகு இந்த இதை பார்த்தா பிறகு பாக்குறேன். மாஸ்க கலட்டினா பிறகு ஆரோக்கியம் பெற்று வாழ இறைவன் சந்தோஷம். அவரு எப்போதுமே இருந்து அவரை தெரியும். 50 ஆண்டுகளாக என்ன எங்களுடைய மாமா அவர்தான் மகத்தாரி பார்த்து கொண்டிருந்தவர். என்ன
வேற எங்களோட ரோட்ல வீடு இருந்தது. வந்தது வெச்ச வீட்டா வந்து இருந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆயிடும். மாமா அவர் வந்து சாய் பஜனுக்கு போறாரு. அப்ப நான் காலமையில கொண்டு விடுறேன். அண்ணன் தான் கூட்டிட்டு போறாரு. பொங்கும் கொடுக்கும் குடிகுடி சக்தியாட்சி அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோ ஆனந்த வெள்ள பொருள் கண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு என்னுரை தானே யாவர்க்குமாம் பிறர்க்கு என்னுரை தானே நாடும் நகரும் பிரிந்து சென்று நெறி நாடி நயந்தவரே முழுவின திட்டமாடே கணம் கூட சூட காடும் கடலும் மலையோ மண்ணோ விண்ணோ சுழலே அனல்கை ஏந்தி ஆடும் மரபப்புயங்கன் எங்கள் அப்பன் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே ஆடும் மரபப்புயங்கள் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே திருகாலங்காடே பானிறைந்த புனல் மழை போய் மலர் மழையாயிரு மடங்கு பானிறைந்த புனல் மழை போய் மலர் மழையாயிரு மருங்கு நிறைந்த மலரிதழி திருமுடியார் பொருளையும்
எழுகின்றார் வைத்தொண்டரே நிறைந்த அன்புருக கை தொழுது நலிகின்றார் நிறைந்த அன்புருக தலையாத கல்வியும் துணையாத தலையாத கல்வியும் துறையாத வயது அன்னைகளே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சிட்னி முருகன் ஆலயத்திலே இன்று பகல் தேர் உற்சவம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கு தேர் உற்சவம் நடைபெற்றது. இன்று இரவு நேரம் மிகவும் சிறப்பாக வழிவீதி முருகப்பெருமான் வழிவீதி வலம் வந்து தற்பொழுது உள்வீதிக்கு செல்ல இருக்கிறார்கள். இத்துடன் நான் இன்றைய எனது இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கின்றேன். உலகளாவிய ரீதியில் கிடைத்த ஒவ்வொரு பதிவுகளும் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே கோவிலுக்கு வரைக்குள்ளேயும் கன பேர் சொல்றீங்க நீங்க பார்த்தேன்னு சொல்லி, அந்த அளவில் எனக்கு ஒரு சந்தோஷமாக அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனது இந்த மெனக்கட்டு இப்படி எடுக்கிறது வீண் போகவில்லை என்பதில் ஒரு வித சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் தொடர்ந்தும் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் பல உலகளாவிய ரீதியில் பலரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தினம் நாளைக்கு தீர்த்தத்துக்கும் பெற இருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து இங்கே நாதஸ்வர கலைஞர்கள் தமிழ் கலைஞர்களுடைய நாதஸ்வர தமிழ் நிகழ்ச்சி இங்கு செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற இருக்கிறது. அதனையும் முடியுமானால் உங்களுக்கு எடுத்து வர யோசித்திருக்கிறேன். அந்த வகையில் பார்த்தவர்கள் மற்ற பகிர்ந்து கொள்ளுங்க. அதோடு நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சிட்னி ஸ்ரீ என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். சரிதானே? மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். இல்லை கிட்ட இருந்து பார்க்கக்கூடிய இருக்குன்னு ஒரு பிரச்சனை இல்லாமல் ரோகரா ரோகரா முருகப்பெருமான கரோகரா.
ஓகே ரோலே, நான் இப்பொழுது என்னையும் ஒரு காட்டி போட்டு ஓகே, இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடை பெற்றுக்கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நன்றி, வணக்கம்.